பாடகர் ஜூபின் கார்க் மரண வழக்கு தொடர்பாக அவரது இசைக்குழுவில் இருந்த சிலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவரது இறப்புக்கு காரணம் நீச்சல் அடிக்கும் போது ஏற்படவில்லை என்று சில அதிர்ச்சி அளிக்கும் தகவல்களை அவரது மேலாளர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அசாமி மட்டுமன்றி வங்கம், இந்தி மொழி ரசிகர்களாலும் கொண்டாடப்பட்டவர் ஜூபின் கார்க். வடகிழக்கு மாநிலங்களிலேயே மிக அதிக சம்பளம் வாங்கும் இசைக்கலைஞராக அறியப்பட்ட ஜூபின் கார்க் நேரடி இசை நிகழ்ச்சிகளை உலகம் முழுவதும் நடத்தி வந்தார். சிங்கப்பூரில் இசை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக அவர் அங்கு சென்றிருந்த போது நீச்சல் குள விபத்தில் உயிரிழந்தார். சிங்கப்பூரிலேயே அவரது உடல் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு இந்தியாவிற்கு வந்தது. ஆனால் அவரது மரணத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என மக்கள் தெரிவித்ததை தொடர்ந்து இங்கும் அவருக்கு 2வது முறை உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. அவரது திடீர் மரணம் ரசிகர்களுக்கும் அசாம் மாநிலத்திற்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவருடைய மரணத்தில் மர்மம் நீடிப்பதால் மாநில அரசு IPS அதிகாரி MP குப்தா தலைமையில் 10 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது. இதையடுத்து அவர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விவகாரத்தில் ஜூபினின் நண்பரும் இசை கலைஞருமான சேகர் ஜோதி கோஸ்வாமி முதலில் கைது செய்யப்பட்ட நிலையில் அடுத்து வடகிழக்கு இந்தியா விழாவின் ஏற்பாட்டாளர் ஷியாம் கானு மகந்தா மற்றும் ஜூபின் கார்க்கின் மேலாளர் சித்தார்த் சர்மா மற்றும் இணை பாடகர் அமித்ரா பிராவா மகந்தா ஆகியோரும் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஜூபின் கார்க்கியின் இசை குழு உறுப்பினரும் முக்கிய சாட்சியுமான சேகர் ஜோதி கோஸ்வாமி பாடகரின் மரணம் குறித்து அதிர்ச்சியூட்டும் தகவல்களை தற்போது வெளியிட்டுள்ளார். அதில் அவரது மேலாளர் சித்தார்த் சர்மா மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஷியாம் கானு மகந்தா ஆகியோர் பாடகருக்கு விஷம் கொடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மரணம் ஒரு சதி என்றும் அவர் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ரிமாண்ட் மெமோவில் அவர் கூறியதாவது: ஜூபின் கார்க்கியின் வாயிலும் மூக்கிலும் நுரை வந்தது. அப்போது சர்மா ஜபோதே ஜபோதே என அவரது மொழியில் அவரை போக விடுங்கள் என்று கத்துவதை கேட்டதாக கூறப்படுகிறது என்று கோஸ்வாமி கூறினார். அவசர மருத்துவ உதவியை நாடுவதற்கு பதிலாக நுரை வருவதற்கான இந்த முக்கியமான எச்சரிக்கை அறிகுறிகளை சர்மா வெறும் அமில வீச்சு என்று நிராகரித்ததாகவும் கோஸ்வாமி கூறினார். மேலும் அவர் ஜூபினின் மரணத்தை துரிதப்படுத்தியதாக சாட்சிகள் விளக்குகின்றன என்றார். ஜூபின் ஒரு அனுபவமிக்க நீச்சல் வீரர் என்றும் அவர் இயற்கையாகவே நீரில் மூழ்கியிருக்க வாய்ப்பே இல்லை என்றும் கோஸ்வாமி கூறியுள்ளார். மேலும் படகு சம்பவத்தின் எந்த வீடியோ காட்சிகளையும் பகிர வேண்டாம் என்று கோஸ்வாமிக்கு அறிவுறுத்துவதன் மூலம் சர்மா ஆதாரங்களை மறைக்க முயன்றதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள ஹோட்டலை தேர்வு செய்தது கொலையை மூடி மறைத்து மரணம் தற்செயலானது என்று காட்டும் முயற்சி என்றும் அதிர்ச்சி தரும் தகவலை அவர் தெரிவித்தார்.